என்று பாடுகிறார். பூம்புகாரிலிருந்து மதுரையை நோக்கி இங்கே வர்த்தகம் செய்து பிழைப்பதற்காக வருகிறார். வருகிற போது கவுந்தேடிகள் என்ற ஒரு சமண துறவியை சந்திக்கிறார். தமிழர்கள் எப்படி உயிர்நயம் கொண்டவர்களாக, மாண்பு கொண்டவர்களாக, எல்லா உயிரையும் நேசித்து வாழ்ந்தவர்கள் என்பதற்கு இவையெல்லாம் சார்ந்து. அப்ப நமது முப்பாத்தாள் கண்ணகியிடம் அந்த பெருமாட்டி கவுந்தியடிகள் சொல்லுகிறார், அந்த வழியை செல்ல வேண்டாம், அங்கு நிறைய கரும்புகள் விளைந்திருக்கும், அந்த கரும்புகள் முழுக்க தேனாடை, தேன் கூடுகள் கட்டி இருக்கும், தேன் தானாக வழிந்து ஓடும், அது 6 சுனைகளிலெல்லாம் அந்த தேன் கலந்திருக்கும், நீ தாகத்தில் அந்த தண்ணீரை எடுத்து குடித்து விட்டால் மது அருந்திய பாவத்திற்கு ஆளாகி விடுவாய் என்று. அப்ப அந்த மது உண்ணாமையை, கல்லுண்ணாமையை அப்பவே பாடுகிறார் நமது இளங்கோவடி. பிறகு என்ன சொல்ற, நீ அந்த வரப்புல நடந்து போகாத, அந்த வேளிர் மகளிர் எல்லாம் குவளை மலர்களை பறித்து பறித்து வரப்பிலை போட்டிருக்கிறார்கள், அதிலே வண்டுகள் வந்து தேனை உண்டு விட்டு மயங்கி படுத்து கிடக்கும், நீ தெரியாமல் அந்த வண்டுகளை மிதித்து விட்டால் பாவம், அந்த வண்டுகளை கொன்ற பாவம் உனக்கு வந்துவிடும் என்று சொல்கிறார். பிறகு வரப்புக்குள்ளே வாய்க்காலிலே இறங்கி நடக்காதே, அங்கே தண்ணிக்குள்ளே நண்டும் நத்தையும் கிடக்கும், அதை மிதித்து கொன்று விட்டால் அந்த நண்டு நத்தையை கொன்ற பாவம் உனக்கு வந்துவிடும் என்று. இன்னைக்கு சமணர்கள் எல்லாம் ரோட்டிலே ஒரு எறும்பு போகாமல் கூட்டி விட்டு போறதுக்கான தொடக்கம் சைவமும் சமணமும் தழைத்து ஓங்கிய காலம் அது. தமிழர்களுடைய அந்த காலத்தில் எல்லாமே தமிழரிடம் இருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்பதை விட பறித்துக் கொண்டார்கள், திருடி கொண்டார்கள். அப்படி வந்து வர்த்தகம் செய்வதற்கு பணம் இல்லை என்கிற போது காலில் இருந்து ஒரு சிலம்பை எடுத்து கலட்டி கொடுக்கிறார் நமது பாட்டி. அதை வித்துவிட்டு வரலாம் என்று போன இடத்தில் பாண்டிய நெடுஞ்செழியனுடைய மனைவி கோப்பெருந்தேவியினுடைய காற்சிலம்பை அந்த பொற்கொள்ளன் அதை செய்து கொடுக்க சொன்ன சிலம்பை செய்து கொண்டு வர சொன்ன இடத்தில் அந்த பொற்கொள்ளன் திருடிக்கிறான். அவன் ஒரு திருடன். அவன் தப்பித்துக் கொள்வதற்காக கோவலன் அங்கே இருந்த சிலம்பு திருடு போய்விட்டது என்று சொல்லிவிட்டான்.